வெல்கம் டு லிட்டில் லேண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்க்சிசம். இந்த பிபிடியோட டேட் பாருங்கள், 22 March 24. அதாவது லிட்டில் லேண்டனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 22 March லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அதில் நம்ம வச்ச ஃபர்ஸ்ட் டாபிக் மார்க்சிசம். அதே தான் நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனல்லையும் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்க டாபிக். ஸோ லிட்டில் லேண்டனில் வர கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. உங்கள் மெயிலுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நீங்கள் வந்து லேட்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்குவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்க்சிசம் மட்டும் இல்லாமல் மற்ற லிட்ரரி தியரிஸ் அண்ட் மற்ற லிட்ரேச்சர் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்குறக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வீடியோஸ் அப்லோட் ஆக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மார்க்சிசம், ஹவு இஸ் மார்க்சிசம் கனெக்டட் டு நியூ ஹிஸ்டாரிசம் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், இந்த பற்றின விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்சிசம் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் தியரிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்சிசம் எதை பற்றி பேசுதுன்னா கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் பற்றி பேசுது. ஸோ கார்ல் மார்க்ஸ் கொண்டு வந்த பிரின்சிபல் தான் நம்ம மார்க்சிசம்னு சொல்கிறோம். ஸோ அவர் இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 19th centuryயில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஆர் லேபரர்ஸோட உழைப்பை சுரண்டுறாங்க. லேபரர்ஸ்க்கு அவங்களோட வேஜஸ், ப்ராப்பர் வேஜஸ் அவங்களுக்கு போய் சேருதான்னு கேட்டால் கிடையாது. அப்போது மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, நம்ம கெஞ்சி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இந்த கேபிட்டலிஸ்ட் நம்மளுக்கான ரைட்ஸை தரமாட்டார். அப்போது நம்ம ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும். யாருக்கு எதிராக ரெவல்யூஷன் பண்ணணும்? இந்த கேபிட்டலிஸ்ட் எகெயின்ஸ்டாக ஒரு ரெவல்யூஷன் பண்ணி தான் நம்ம ரைட்ஸை நம்ம வாங்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைரார்கி இருக்கக்கூடாது. அதாவது அப்பர் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸுங்கிறது ஒரு ஹைரார்கி இருக்கக்கூடாது. கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, அதாவது அவங்க வந்து அந்த ஒரு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு முதலீடு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா லேபரர்ஸ் வந்து அவங்களோட உழைப்பை தராங்க. ரெண்டு பேருக்குமே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக ஷேர் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு மார்க்ஸ் நினச்சார். ஸோ மார்க்சிசம் டாக்ஸ் அபவுட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட்ஸ் ஆல் அபவுட் ஓவர் டர்னிங் கேபிட்டலிசம் இன் ஃபேவர் ஆஃப் கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம்ங்கிறது என்னது, பொது உடைமை, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். இந்த லேபரர்ஸ்க்கும் கேபிட்டலிஸ்ட் மாதிரியான ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். ஸோ கேபிட்டலிசம் அழிஞ்சு கம்யூனிசம் வளரணும்னு மார்க்ஸ் நினச்சார். தேர்ட் பாயிண்ட், அபாலிஷன் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் ஒன், ரெவல்யூஷன் ஆஃப் ப்ரோலிட்டேரியேட்ஸ். ப்ரோலிட்டேரியேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ். இந்த ப்ரோலிட்டேரியேட்ஸ்க்கும் பூஷ்வாக்கும் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி நம்ம பார்க்குறது தான் மார்க்சிசம். பூஷ்வாங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த அப்பர் கிளாஸ் ஆர் தி கேபிட்டலிஸ்ட். மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, சொசைட்டியை ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் ஆர் சப்ஸ்ட்ரக்சர், இன்னொன்று சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே ஒன்று வந்து கட்டமைக்குது, இன்னொன்று கட்டமைக்குது. இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேபரர்ஸ், ஃபேக்ட்ரிஸ், எக்கனாமி இதெல்லாம் இருக்குது. சூப்பர் ஸ்ட்ரக்சரில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சப்ஸ்ட்ரக்சரில் நம்மளோட லேபரர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் வந்து மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபைனல் ப்ராடக்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேபிட்டலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிஸை க்ரியேட் பண்ணுறவங்க. ஐடியாலஜிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி இப்படி தான் இயங்கணுங்கிறதுக்கான ஒரு வேல்யூவை வந்து காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஐடியாலஜிஸ் நம்மளுக்கே தெரியாமல் யார் கொடுப்பாங்க, இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க தான். இந்த ஐடியாலஜிஸ் கொடுக்குறவங்க யார், கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த பவரை ஓன் பண்ணியிருக்கிறவங்களா இருக்கலாம். அப்போ அந்த ஐடியாலஜிஸ் எதெல்லாம் இருக்கலாம்னு மார்க்ஸ் சொல்கிறாருன்னா, எஜுகேஷனாக இருக்கலாம், பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், ரிலீஜனாக கூட இருக்கலாம், எது வேணாலும் கூட இருக்கலாம், ஈவன் ஒரு ஃபேமிலி கூட இருக்கலாம். ஒரு ஃபேமிலி செட்டப்பில் கூட நம்ம வந்து பேட்ரியார்க்கல் ஃபேமிலினா ஃபாதர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சில்ட்ரன்லாம் நடக்கணும். அந்த மாதிரி கல்ச்சர், ஒரு கல்ச்சரில் ஒரு கேர்ள்னால் இப்படி இருக்கணும்னா நம்ம அதையவே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சரில் ஐடியாலஜிஸ் எதெல்லாம் இருக்கலாம்னா எஜுகேஷன், பாலிட்டிக்ஸ், ரிலீஜன், மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பவர். நெக்ஸ்ட் பாருங்கள், மார்க்ஸ் வந்து 2 types ஆஃப் சொசைட்டி பற்றி பேசுகிறார். ஒன்று கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொசைட்டி. கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஸோ மார்க்ஸோட காலகட்டத்தில் அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஓன் பண்ணியிருந்த கேபிட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் எந்த ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப்பும் இருக்கக்கூடாது. கிளாஸ்லெஸ் சொசைட்டி, அதாவது மார்க்ஸோட பிரின்சிபலே என்னவா இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சரை அபாலிஷ் பண்ணணுங்கிறதான். அப்போ இந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் இந்த மாதிரி ப்ரைவேட் ஓனர்ஷிப்பே இருக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் கீழே வரணும்னு நினச்சார். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மார்க்சிசம்ங்கிற பிரின்சிபல் ஆர் தியரி ஒரு சொசைட்டல் தியரியா, ஒரு சோஷியாலஜிக்கல் தியரியா, எக்கனாமிக்கல் தியரி, ஒரு பொலிட்டிக்கல் தியரியா ஆர் ஃபிலாசபிக்கல் தியரியா, இது நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமானவங்க ரெண்டு தியரிஸ்ட். ஒன்று கார்ல் மார்க்ஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். ஹிஸ்டரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய லவ் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பியோர் லவ், ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ம பார்த்தோன்னா கார்ல் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம சொல்லலாம்.
ஸோ கால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வளர்ந்தவர் தான். ஆனால் எங்கல்ஸ் அப்படி இல்லை. எங்கல்ஸ் இஸ் ஃப்ரம் அ வெல் டு டூ ஃபேமிலி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸோட பிரின்சிபல்ஸால் ஈர்க்கப்பட்டு மார்க்ஸோடவே சேர்ந்து இவரும் வந்து இந்த கம்யூனிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் காம்போஸ் எவர் எக்ஸிஸ்டட் இந்த வேர்ல்ட்னா அது வந்து கால் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போது போத் கலெக்டிவ்லி 2 பேருமே சேர்ந்து எழுதுகிற ஒர்க் தான் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. ஸோ நம்ம மார்க்சிசம்னு எடுத்துட்டாலே இந்த 3 ஒர்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து கால் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் சேர்ந்து எழுதின தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. செகண்ட் கால் மார்க்ஸ் மட்டும் எழுதின தாஸ் கேபிட்டல். தாஸ் கேபிட்டலில் கேபிட்டல்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தாஸ்ங்கிற வேர்டு வந்து ஜெர்மனியில் இருந்தங்காட்டி நம்ம தாஸ் கேபிட்டல் சொல்கிறோம். எங்கல்ஸ் எழுதின த கண்டிஷன் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து. ஸோ அந்த என்னென்ன ஒர்க்ஸ் எந்த இயர் பப்ளிஷ் ஆனதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பார்த்திங்கன்னா ஒரு பேம்ப்ளெட்டாக ரிலீஸ் ஆகுது. 2 பேர் எழுதி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் 2 பேருமே தே போத் வேர் எகெயின்ஸ்ட் கேபிட்டலிசம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் படிக்கிற விஷயத்த நீங்கள் டெய்லி லைஃப் பார்க்குற விஷயங்கள் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஐடியாலஜி சிம்பாலிக்கலாக இப்போ நம்ம மூவிஸ் பார்க்குறோம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், சிம்பாலிக்கலாக மெட்டஃபாரிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் பாருங்கள், அந்த ப்ரொட்டகானிஸ்டோட நேம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரொட்டகானிஸ்ட் நேம் நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து ஆன்டகானிஸ்ட் நேம் இருக்குது. ஸோ இங்கே எப்படி மார்க்சிசம் அப்ளை பண்ணப்படுது, எப்படி வந்து ஒரு மார்க்சிச சிம்பாலிக்கலான வேலை வந்து அந்த மூவியில் வெளிப்பட்டுருக்குங்க விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த சைடே எங்கல்ஸ் அந்த கேரக்டரோட நேம்லேயே இருக்குது. தென் அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து எதை அபாலிஷ் பண்ண ட்ரை பண்ணிச்சு, அந்த ஆன்டகானிஸ்டாக இருக்கிற கேரக்டர் என்ன பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிலிம்ஸில் அதோட ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம தியரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மார்க்சிசமில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபியூ கான்செப்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் தியரி. ஹிஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ். அதாவது த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, த ஹிதர்டோ ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் ஹிஸ்ட்ரி இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ். மொத்தமாக சொல்ல போனால் பேரஃப்ரேஸ் பண்ணி நம்ம சொல்ல போனால் இந்த ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று எடுத்துட்டோம்னாவே ஹிஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்கிறாரு. நீங்களே எடுத்துக்கோங்களே, ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே ஒரு லோவர் கிளாஸ் இருந்திருப்பாங்க, ஒரு அப்பர் கிளாஸ் இருந்திருப்பாங்க. ஒரு கிங் ரூல் பண்ணிகிட்டு இருந்தப்போ கிங் வந்து அந்த ஹைரார்க்கியில் டாப் பொசிஷனில் இருப்பாங்க, கீழே வந்து காமன் பீப்புள் இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு ஃபியூடல் ரூல் இருந்தப்போ அந்த ஃபியூட்ஸ் எல்லாம் மேலே இருந்திருப்பாங்க, கீழே காமன் பீப்புள் இருந்திருப்பாங்க. ஒரு கொலோனியலிசமில் இருந்தப்போ பார்த்தா அந்த கொலோனியலிஸ்டெல்லாம் மேலே இருப்பாங்க, கீழே வந்து அந்த மக்கள் இம்பீரியலைஸ் பண்ணப்பட்ட மக்கள் வந்து கீழே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கான்ஃப்ளிக்ட் தியரி. நெக்ஸ்ட் ஐடியாலஜி. ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஐடியாலஜியில் பாருங்கள், இந்த ஐடியாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு. திஸ் ஐடியாலஜி தான் இட் இன்ஃப்ளூயன்சஸ் த என்டையர் சொசைட்டி. தென் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் மார்க்சிசம். நம்ம மார்க்சிசம் எடுத்துட்டோன்னா மார்க்சிசம் இஸ் ஆல்சோ கால்டு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லலாம். சரி, இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்து இந்த கான்செப்டை பாரோ பண்ணுறாருன்னா ஹெகல் கிட்ட இருந்து பாரோ பண்ணுறாரு. ஹெகல் இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்சிஸ்ட் டயலெக்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டயலெக்டிக்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். டயலெக்டிக்ஸ், டயலாக், டயலெக்டிக்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதை சொல்லுதுன்னா டிஸ்கஷன், அதுவும் லாஜிக்கல் டிஸ்கஷன், ஒரு ஆர்கியூமெண்ட். இதுதான் டயலெக்டிக்ஸ்ங்கிற வேர்ட் குறிக்குது. மெட்டீரியலிசம் நம்மளுக்கு தெரியும். அப்போது டயலெக்டிக்கில் என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் லாஜிக்கல் டிஸ்கஷன். அப்போ இந்த டிஸ்கஷன் எப்படி நடக்குதுன்னா, தீசிஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் தீசிஸ்ங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம கொண்டு வரோம். அதுக்கு எதிராக சொசைட்டியில் ஸ்டார்டிங் டு இப்போ வரைக்கும் ஆன்டி தீசிஸ்னு இன்னொரு எதிர்கருத்து வருது. அப்போ இந்த 2 கருத்துகளும் மோதி ஒரு லாஜிக்கல் டிஸ்கஷனுக்கு அப்புறம் மக்களுக்குள்ளே போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அவங்களோட டெய்லி லைஃப்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. கடைசியில் இந்த வாழ்க்கை முறையில் நம்ம ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்து ஃபைனலாக ஒன்றை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் சிந்தசிஸ். இந்த சிந்தசிஸாக ஃபாலோ வந்த ஒரு புது ஐடியா அப்படியே இருந்துக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த சிந்தசிஸ் மறுபடியும் தீசிஸாக மாறும். தட் சிந்தசிஸ் தான் வந்து நியூ தீசிஸாக மாறுது. மறுபடியும் இந்த தீசிஸ் வந்து இன்னொரு ஆன்டி தீசிஸ் கூட கொலைட் ஆகும், நம்மளுக்கு சிந்தசிஸ் கிடைக்கும். இப்படி தான் ஐடியாஸ் வந்து இந்த உலகத்தில் பிறந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மார்க்சிசமாக சுப்பீரியர்னு சொல்லப்பட்டிருக்க காலத்தில் ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு ஐடியா கொலைட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இன்னொன்று பிறந்திருக்கலாம், நாளைக்கு வேறு பிறந்திருக்கலாம். இந்த ஜென்ரேஷன் இதுக்கு முன்னத்தின ஜென்ரேஷனில் வந்து சயின்ஸ் வந்து மோசம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நமக்கு என்ன இப்போ சயின்ஸ் தேவைன்னு நினச்சிருப்போம். இப்போ வாங்க மறுபடியும் ஆன்டி தீசிஸில் இப்போ சயின்ஸ்க்கு எதிராக ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. நம்ம ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு அந்த ஏஐ வந்து ஒரு புது தீசிஸாக மாறும். ஆன்டி தீசிஸ் என்ன வரும், இந்த சயின்ஸே இருக்கக்கூடாது, பேக் டு நேச்சருக்கு நம்ம திரும்பி வருவோம், அந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் வந்து தீசிஸ் ஆன்டி தீசிஸ் பற்றி சொல்கிறது. ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஒரு
டயக்ராமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு அன்ஆர்கனைஸ் சொசைட்டியாக நாம் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரைபலிசம், ஒரு சைடு தீசிஸ் வருது, இந்த சைடு நீங்கள் தீசிஸ் ஆன்டி தீசிஸ் அந்த கான்செப்ட்லேயே பாருங்களேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அன்ஆர்கனைஸ் சொசைட்டியாக நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ட்ரைபல் பீப்புளாக அங்கங்கே ட்ரைப்ஸாக இருக்கும். நம்மளுக்கு கடைசியாக என்ன ஆயிடுது, ப்ரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படி ஆயிரும். தென் எம்பையர் ஃபார்மேஷன் வருது, கரெக்டுங்களா? இது எம்பையர் ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகுது, இந்த ரெண்டு ஐடியா சேர்ந்து கொலைடாகி நம்மளுக்கு ஸ்லேவரின்னு ஒன்று ஆகுது. அப்போ ஸ்லேவரின்னு இந்த இடத்துல ஒன்று இருக்குது. தென் பார்பேரியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அரிஸ்டோக்ரஸின்னு ஒன்று வருது, ஃபியூடலிசம். இப்படி எப்படியே போயிட்டு கடைசியில் வந்துட்டு கேபிட்டலிசம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போது இந்த கேபிட்டலிசம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் ஒரு சைடு உங்களுக்கு இருக்குது, இன்னொரு சைடு பாருங்கள் கம்யூனிசம் எதிராக இருக்குது. ஸோ மார்க்ஸ் என்ன நினச்சார்னா, இந்த கேபிட்டலிசம்ங்கிற ஒன்று வந்து வருது தீசிஸ், ஆன்டி தீசிஸாக வந்து கம்யூனிசம் வருது. ஸோ புதுசாக ஒரு சொசைட்டி பிறக்கணும்னு நினச்சார். பட் அந்த மாதிரி சொசைட்டி வரல. ஸோ மார்க்சிஸ்ட் தியரியை நம்ம உட்டோப்பியன் தியரின்னு கூட சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இன்னுமே வந்து அந்த ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டி நம்ம ஒன்றும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. இப்போ மார்க்சிஸ்ட் தியரிஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் தியரிஸ்லாம் பார்த்தோன்னா ஆண்டோனியோ கிராம்ஸ்கி, லூயிஸ் அல்தூசர், பெர்டோல்ட் பிரெக்ட், ரேமண்ட் வில்லியம்ஸ், இவங்க எல்லாருமே இவங்களும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு தியரிஸ் பற்றியும் நம்ம தனித்தனியாக அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், அவங்க சொன்ன கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்க வேண்டியது நெட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் எடுத்துட்டிங்கன்னா பெர்டோல்ட் பிரெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு தேட்ரிக்கல் செட்டப் கொண்டு வந்தார், எபிக் தேட்டர். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி. டெரி ஈகிள்டன் பாருங்கள், ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், அதே சமயம் கிரிட்டிக்காகவும் இருந்திருக்கார் மார்க்சிஸ்ட் தியரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜார்ஜ் லூக்கஸ், லூசியன் கோல்மன், இவங்க எல்லாருமே வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க தான். தென் பின்னாடி வந்தீங்கன்னா மேக்ஸ் ஹார்கெய்மர், தியோடர் அடோர்னோ, இவங்கெல்லாம் வந்து நியூ ஸ்கூல், நியூ ஃபிலாசபிக்கே வந்து வழிவகுத்தாங்க, கல்ச்சுரல் ஸ்டடீஸ்னு. அது ஒரு தனி பிரான்ச்சாக நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி மார்க்சிசமில் நம்ம ரெண்டு தியரிஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஆண்டோனியோ கிராம்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூயிஸ் அல்தூசர். ஆண்டோனியோ கிராம்சியோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பாருங்கள், பிரிசன் நோட் புக்ஸ், லெட்டர்ஸ் ஃப்ரம் பிரிசன், த சதர்ன் கொஷின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டோனியோ கிராம்சி ஒரு இட்டாலியன் ஃபிலாசபர், ஓகேங்களா, ஒரு இட்டாலியன் பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், ஓகேங்களா. ஸோ இட்டாலியில் இப்போ நம்ம கம்யூனிசம்னு ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஆப்போசிட்டாக என்ன இருந்திருக்கும், சர்வாதிகாரம் இருந்திருக்கும். அப்போது அந்த அத்தாரிட்டேரியன் சொசைட்டி, இட்டாலி அத்தாரிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நேம் வந்துடும். அது யாருன்னு சொல்லிட்டு முசோலினி, அஃப்கோர்ஸ். அப்போ முசோலினி மாதிரியான ஒரு சர்வாதிகாரி இருந்த நாட்டில் நம்மளோட ஆண்டோனியோ கிராம்சி இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் பிரின்சிபலை சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக கிராம்சி ப்ரிசனில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் பேசிக்காக சில ஃபேக்ட்ஸை நீங்கள், இந்த ஃபேக்ட் வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலிமா ஆண்டோனியோ கிராம்சியில் ப்ரிசனில் தானே போட்டாங்க. அப்போ ப்ரிசனை வச்சு ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன்ஸ்லனா, அப்போ ப்ரிசன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிராம்சி கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னு நம்ம கிராம்சியை சூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரிசன் நோட் புக்ஸ், ஆண்டோனியோ கிராம்சி வந்து ப்ரிசன்லேருந்தே ஒர்க்ஸ் எழுதுறாரு, அதுதான் ப்ரிசன் நோட் புக்ஸ், லெட்டர்ஸ் ஃப்ரம் ப்ரிசன், த சதர்ன் கொஷின். இவர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் ஹெஜ்மனி. ஹெஜ்மனி இஸ் த டாமினேஷன் ஆஃப் த கன்சென்ட் ஆஃப் த பீப்புள். அது ஹெஜ்மனினா மேலாதிக்கம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஆதிக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் கலோனியலிசம் இன் இந்தியா எடுத்துக்கிறோம். அப்போ கலோனியலிசம் இன் இந்தியாங்கிறப்போ இந்த காலனைஸ்ட் பீப்புள் எல்லாத்தையுமே அடக்குமுறை செஞ்சு வச்சாங்க. பட் வித் த கன்சென்ட் ஆஃப் த பீப்புள். நம்ம தானே வந்து பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். நம்ம கன்சென்ட்டை நம்மளே வழங்கிட்டோம், கரெக்டுங்களா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது. ஸோ டாமினேஷன் ஆஃப் த கன்சென்ட் ஆஃப் த பீப்புள். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு லேட்டராக வந்து அவங்களோட மேலாதிக்கத்தை செலுத்துறது, இது ஹெஜ்மனி. இந்த ஹெஜ்மனியே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெஜ்மனி வந்துருச்சு, கல்ச்சுரல் ஹெஜ்மனி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள் சப்பால்டன். சப்பால்டனுங்கிற டேர்ம் எதை குறிக்குதுன்னா, சப்புங்கிற டேர்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மார்ஜினலைஸ்ட் ஆர் லோவர் ரேங்க். ஸோ ஆண்டோனியோ கிராம்சி ஒரிஜினலாக இந்த டேர்மை காயின் பண்ணுறப்போ இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை ரெஃபர் பண்ணி தான் இது பண்ணார். ஆனால் இப்போ நாம் இதே சப்பால்டனை எல்லா மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்கு உபயோகப்படுத்துகிறோம். அது தலித் பீப்புளாக இருக்கலாம், ட்ரைபல் பீப்புளாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம், இல்லை எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக இருக்கலாம், எல்லா விதமான மார்ஜினலைஸ்டு செக்ஷனுக்கும் இப்போ நம்ம சப்பால்டன்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோம். சப்பால்டன் ஸ்டடீஸ்க்கு நம்மளுக்கு தனி டிசிப்ளினும் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் லூயிஸ் அல்தூசர். இப்போ ஆண்டோனியோ கிராம்சி வாஸ் ஃப்ரம் இட்டாலி, இப்போ லூயிஸ் அல்தூசர் வாஸ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச். நம்ம லூயிஸ்ங்கிற டேர்ம்லேயே தெரிஞ்சுக்கலாம். இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். சாரி, இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கைண்ட்லி சேஞ்ச் இட். ஐடியாலஜிக்கல் அதில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டேட் அப்பேரட்டஸ் இல்லை அப்பேரட்டஸஸ், அப்பேரட்டஸ். அப்போ இந்த அப்பேரட்டஸ்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு 2 அப்பேரட்டஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால தான் அந்த ப்ளூரலில் சொல்லிக்கிறாரு அப்பேரட்டஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 அப்பேரட்டஸ் இருந்ததுன்னா ஒன்று ரெப்ரெஷன், ஐடியாலஜி. ஸோ இதை ஃபுல் டேர்மாக எழுதுகிறப்போ ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ், ரெப்ரெசிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்.
ஐடியாலஜி நம்ம முன்னாடியே ஐடியாலஜின்னு பார்த்துட்டோம். அந்த ஐடியாலஜி எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டில் இயங்குது? ஸ்டேட்னா இந்த இடத்துல கவர்மெண்ட்னு அர்த்தம். அப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து அதோட ஐடியாஸை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று ரெப்ரெஷன், இன்னொன்று ஐடியாலஜிக்கலாக. ரெப்ரெஷன்னா இது நான் வந்து வைக்கிறது இதுதான் சட்டம், இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் மூலியமாவோ ஜுடிஷியரி மூலியமாவோ அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் நம்ம ரெப்ரெஷன்னு சொல்லுவோம். அடக்குமுறை மூலமாக நீங்கள் இதைத்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஒரு நாசி கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஜெர்மனியில், அது அவங்க பண்ணது ரெப்ரெஷன் சொல்லுவோம். இதே மாதிரி மற்ற விஷயங்களையும் ஒரு கவர்மெண்ட் வந்து பீப்புள் இதை ஃபாலோ பண்ண வைக்கணும், அந்த அசிமுலேஷன் ஆஃப் ஐடியாஸ் அந்த வழியில் நடந்துச்சுன்னா அது ரெப்ரெஷன் சொல்லுவோம். அடக்குமுறையாக எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது இம்ப்ளிசிட்டாக அதே ஊடுருவி ஒரு ஐடியா நம்மளுக்கே தெரியாமல் ஊடுருவி வரதான் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ரிலீஜன், மீடியா, எஜுகேஷன் இது மூலயமா மீடியாவில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்மளை அறியாமே தினமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இதுனா இப்படி போல், ஒரு டார்க் ஸ்கின்னுடுனா இப்படி தான் அவங்களோட நேச்சர் இருக்கும் போல், மணி சேவிங்னா இப்படி தான் இருக்கும் போலன்னு ஐடியாலஜியை நம்மளுக்கே தெரியாமல் இம்ப்ளிசிட்டான வழியில் நம்ம மனசுக்குள்ளே நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். சம்டைம் ரிலீஜியஸாகவும் இருக்கலாம். ரிலீஜன் எடுத்துட்டோன்னா ஒரு கண்ட்ரியில் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக ரெப்ரெஷன் மூலமா இந்த ரிலீஜன் தான் சுப்பீரியர்னு சொல்லாமல் இன்டைரக்டாக அவங்களோட ப்ரொபகேண்டாலேயோ இல்லை வந்து அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ்டோ ஒரு ரிலீஜன் மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இம்ப்ளிசிட்டாக இந்த ரிலீஜனை இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை ரிலீஜன்லேயே பார்த்திங்கன்னா சில கான்செப்ட் சொல்லுவாங்க, ஒரு ஃபீமேல்லாம் இப்படி இருக்கணும், மேல்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆட்பட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். ஒரு கவர்மெண்ட் இப்படி 2 விஷயமாகவும் கூட செயல்படலாம். எஜுகேஷன் சொல்கிறப்போ இந்த ஒரு கவர்மெண்ட் நம்மளே பார்த்துருப்போம், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வரப்போ ஒரு கவர்மெண்ட் ரூலில் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துச்சுன்னா அதில் கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸில் பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், அந்த கவர்மெண்ட்லேருந்து சில தியரிஸ்ட் ஆர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியாகவே வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எஜுகேஷன் மூலியமாகவும் இன்டைரக்டாக அவங்களோட ஐடியாலஜிஸை கொண்டு வர்றது. ஸோ எஜுகேஷன், ரிலீஜன், மீடியா இதெல்லாம் இம்ப்ளிசிட்டான வழியில் மக்களுக்கு சில இந்த ஸ்டேட் வந்து அவங்களோட ஐடியாலஜியை கொண்டு திணிக்கிற விதமாக எடுத்துக்கலாம். இது லூயிஸ் அல்தூசர் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறார், இன்டர்பெலேஷன் ரெஃபர்ஸ் டு த இன்விசிபிள் ஆர் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். காலங்காலமாகவே ஒரு விஷயத்த அதுதான் உண்மைன்னு நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம அதுக்கான உண்மையான சோர்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு ஒரு விஷயத்த நம்ம காலங்காலமாக இன்விசிபிளாக இன்டைரக்டாக நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆட்பட்டிருப்போம். அதுதான் இன்டர்பெலேஷன் சொல்லிட்டு லூயிஸ் அல்தூசர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ கூட ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தோன்னா காருங்கிற டாயெல்லாம் கார் வந்து பாய்ஸ்க்கு வாங்கி கொடுப்போம், பாய் சில்ட்ரனுக்கு. கேர்ள் சில்ட்ரனுக்கு பார்பிஸ் வாங்கி கொடுப்போம். இது ஒரு ட்ரெஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் யூஸ் பண்ணுறது, பாய்ஸ்க்கு வந்துட்டு ப்ளூ யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இன்டர்பெலேஷன் கீழே சொல்லலாம். எக்ஸாம்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங்கில் இன்டர்பெலேஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு ரைட் சைடில் தியரிஸ்ட் யாருன்னு மேட்ச் பண்ண சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது தவிர மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கோம். கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் ரேமன் வில்லியம்ஸ் சொல்லியிருக்காரு, ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். இது பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதை பற்றி வீடியோ மேக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். இது தவிர மற்ற மார்க்சிஸ்ட் தியரிஸ்ட் யார், அவங்களோட கான்செப்ட்ஸ் என்ன, ஒர்க்ஸ் என்னன்னு நம்ம இந்த மெட்டீரியலில் தந்திருக்கோம். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட இதை பார்க்கலாம். ரேமன் வில்லியம்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர். ஜேம்ஸனோட ஒர்க் போஸ்ட் மாடர்னிசம் ஆர் த கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். ஏர்னஸ்ட் மேண்டலோடது லேட் கேபிட்டலிசம். பியர் போர்டியோவோடது அவுட்லைன் ஆஃப் அ தியரி ஆஃப் அ ப்ராக்டிஸ். இந்த பியர் போர்டியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கல்ச்சுரல் தியரிஸ்ட் கூட தான். இவர் வந்து எப்படி கல்ச்சரை பார்த்தாரு, கல்ச்சரே வந்து இவர் டிவைட் பண்ணியிருப்பார், கேபிட்டலில் டிவைட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் என்னென்னா நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு தியரி எடுத்துக்கிறோம், அந்த தியரியோட கான்செப்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், இது இவங்க சொன்னாங்கன்னு லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ கொஷின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். யார் இந்த எஸ்ஸே எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. சிம்பிள், லூயிஸ் அல்தூசர். டேர்ம் கல்ச்சுரல் மெட்டீரியலிசம், இது யார் சொன்னால், ரேமன் வில்லியம்ஸ். கிராம்சி வந்து என்ன சொன்னார், கிராம்சியோட டேர்ம் என்ன, அந்த கல்ச்சுரல் கான்சென்சஸ்க்கு ஹெஜ்மனி. லேட் கேபிட்டலிசம் யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க, ஏர்னஸ்ட் மேண்டல். ஹூ கேவ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்பெலேஷன், நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், லூயிஸ் அல்தூசர். கரெக்டுங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 4th கொஷின் லேட் கேபிட்டலிசம் வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க, ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸன் அண்ட் வந்து ஏர்னஸ்ட் மேண்டல். ஸோ கொஷினில் ஆப்ஷன்ஸ் யார் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் போடுங்க. இல்லை அந்த கொஷினே வந்து வெறும் லேட் கேபிட்டலிசம் பாப்புலரைஸ்னு வராமல் பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த கான்டெக்ஸ்டில் போஸ்ட் மாடர்னிசம்ங்கிற கான்டெக்ஸ்டில் லேட் கேபிட்டலிசம் பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸன் சூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட்.